கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. ஆனால் என் மீது கொண்ட அன்பா நான் கொரியர் சர்வீஸ் நடத்தக்கூடிய இதுக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய அதாவது டாண்டெக்ஸ் மகாராஜா மகாராஜா அப்ப டாண்டெக்ஸ் இருந்துச்சு. டாண்டெக்ஸ் வரலையும் இவர் வந்து எனக்காக அவருக்காக எளிமையில அவருடைய ஓய்வு நேரத்துல கிடைச்ச கேப்ல போய் டெலிவரி பண்ணாரு. எப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது என்கிட்ட வேலை பார்க்கறவங்களே சிரமம், அவரு தோட்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவரு போய் டெலிவரி பண்ண மாட்டோம். இங்க மட்டும் இல்ல கொடுத்துருவாங்க. நாங்க கொடுக்கறது அவந்தியில எடுத்துக்கிட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு பல தூரம் பல மைல்கள் பல தூரம் போயிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பயும் சரி என்கிட்ட 100 ரூபாய் சம்பளத்துக்காகவோ நான் வைரமுத்திட்ட சேர்க்கிறதுக்காகவோ எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம செஞ்சவர் அன்னைக்குரிய தம்பி சினேகன். அவர் சொல்லிட்டே இருக்காரு அத்தனை காரணத்துக்காக செய்யணும் சொல்லிட்டே இருக்காரு எல்லா அவருடைய புத்தகங்கள்ல அவருடைய. ஆனால் எனக்கு என்ன சொல்ல போனால் என்னுடைய மனைவியை அண்ணின்னு அழைச்சிட்டு மட்டும் இல்ல, உண்மையாவே எனக்கும் அதற்குமான அதாவது எப்படின்னா வெளிப்படையா சொன்ன போனா நான் துணி ட்ரெஸ் துவைக்கிற துணியை ட்ரெஸ் கொண்டு வாங்கி இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னா சாதாரண வளர்ச்சி அல்ல. அந்த பணிவு அந்த அன்பு பாசம் இன்னைய வந்து குறையல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே டக்குனு ஏதோ பாட்டு கிடைச்சிச்சு வாய்ப்பு கிடைச்சிச்சு போனாங்க இல்லை. அதை தக்க வைத்த பெருமை அந்த உழைப்பு எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மூட்டை கட்டிட்டு போன விஷயங்கள் இன்னும் கண்ணில் நிற்கிது. அப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் அன்பே சிவம்ங்கிற தலைப்புக்கு ஏற்ற நபர் அவர் தான். அவர் அன்பே சிவங்கள் பேச இருக்கார். அவரை நான் அன்போடு எல்லாருக்கும் தெரியும். இங்கே அருமைக்குரிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இதே மாதிரி உட்கார்ந்து சொன்னார். மிக விரைவில் மிகப்பெரிய பொதுவாக ஏற்க இருக்கிறாருன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னா நான் சொல்ல சித்தர் சொல்லிச்சார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார். அதே மாதிரி என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நானும் தெரிவிக்கிறேன். இது ஒரு ஆசை நிறைவேறினால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்கின்ற கருத்தோடு அன்பிற்குரிய சினேகன் அவர்களையும் இன்றைய உபயோகாளர்கள் அனைவரையும் மதுரை மண்ணிலிருந்து தஞ்சைக்கு வந்திருக்கக்கூடியவர் 3 வருடங்களாக தஞ்சை மக்களுக்காக மிக அரிய சேவைகளை மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்து கொண்டு மிக அற்புதமான சேவைகளை எல்லாம் செய்து வருகிறார். அவர் வந்து மக்கள் கூட நிறைய மனுக்களுக்கு தீர்வு கண்டு கொடுத்திருக்கிறார். அதை தவிர சிரமமான பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட இடத்துக்கு நேரடியாக சென்று பல பிரச்சனைகளை தீர்த்து ஆர்வமுடையவர், ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமுடையவர். இப்படிப்பட்ட நற்பண்புகளை எல்லாம் படிச்சிருக்கார். அப்படிங்கிற போதே நம்ம சித்தர் அவரை கூப்பிட்டிருக்கார் அப்படின்னாலே நிச்சயமாக மிக உயரிய பதவியை அவருக்கு வழங்குவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. முன்னிலை உரை நிகழ்த்துவார். என்னுடைய தந்தையாருக்கும் அது பெரிய நம்பிக்கை உண்டு. சித்தர் புக்கெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது போன்ற ஒரு தொடர் பிணைப்பு இருப்பதன் காரணமாக கூட இந்த நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அதிர்வடைந்த நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அங்கு சித்தர் வழிபாடு, ஆயில்ய வழிபாடு போன்ற தமிழரின் தொன்மை நாகரிகம் பண்பு சிறப்பு வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அந்த அதிர்வடைந்து நாட்களோடு அப்படி என்று சொல்றேன் அப்படின்னா, முன்னாடி இதுக்கு முன்னர் காலத்துல ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் கூட நம்ம வந்து நிகழ்காலத்தில் லைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காக்கா கூப்பிடுற சத்தம் நமக்கு கேட்கும், ஒரு மாடு நடக்கிற சத்தம் நமக்கு கேட்கும், ஒரு வீட்டில் தாளிக்கிற சத்தம் கூட நமக்கு கேட்கும். ஸோ ரொம்ப நிகழ்காலத்தில் நம்ம மைண்ட் நிகழ்காலத்தில் இருக்கும், நம்மளுடைய பயணம் நிகழ்காலத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ரசனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் இப்பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கிது. ஆனால் ரசனை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே உடனே கிடைக்கிது. எல்லாம் அளவுக்கு அதிகமாக நம்மளால் வாங்கி வேஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் ஒரு ருசிகள் இல்லை, நம்ம சாப்பிட்றதுல ஒரு ருசி இல்லை, நம்ம சுவாசிக்கிறதுல உயிர் இல்லை,
ஒரு வெறுமையான ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது போன்ற ஒரு வழிபாட்டு நிகழ்வு, இதை சார்ந்து இது போன்ற நிறைய அது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஒரு சிகிச்சை என்று கூட அதை சொல்லலாம். ஸோ நம்மை ஒரு 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 அதிர்வு நிலையிலிருந்து ஒரு அதிர்வு குறைந்த நிலைக்கு விட்டு ஒரு நேர்கோட்டாக நமது எண்ண ஓட்டங்களை வலிமைப்படுத்தி அதனை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். அது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமூகத்துக்கு எடுத்துட்டு போகுது. அது நிறைய நியூஸ் நீங்க படிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவளை அதே அரங்கத்தில் இதற்கு பாராட்டுகிறோம். 28 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போது அந்த இசையமைப்பாளர் சொன்னார், எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று. வெறும் 80 அடி சாலை தான், அதை கடந்து இந்த அரங்கத்துக்குள் காலடி வைப்பதற்கு 28 ஆண்டுகள் இருக்கிறது என்று சொன்னார். நானும் சொல்லுகிறேன், சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே இடத்துல அண்ணன் செல்லியன் அண்ணன் கூட வந்து பல நாள் வந்திருக்கேன். இங்க வந்து காலையில ரெடி ஆகிட்டு குளிச்சுக்கிட்டுலாம் நாங்கள் போயிருக்கோம். ஆனால் மறுபடியும் அப்படியே திருப்பி பார்க்குறோம். ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் சித்தரனை அழைத்திருக்கு. இங்கிருந்து இந்த செங்கிப்பட்டியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 29 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் நான் தாண்டி இங்கே வருவதற்கு எனக்கு ஏறத்தாழ 25 வருடம் ஆகிருக்கு. அவ்வளவு. ஆனால் எப்போ என்ன நடக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியாது. ஆனால் எப்போ என்ன நடக்கும் என்பது நடந்தே தீரும். இப்போ டிஆர்ஓ சொன்னது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்களும் நானும் சேர்த்து நடத்தியதில்லை. எவனோ ஒரு நடத்துகிறான், நாம் நடித்து கொண்டே இருக்கோம். அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இது வந்து பெரும் பெரும் பேச்சாற்றல் மிக்கவர்களும் ஞானிகளும் குருமார்களும் எல்லாருமே இங்கே உட்கார்ந்த அவை இது. இந்த அவையை நம்ம உட்காந்து என்ன பேச போனா, சிறுபிள்ளை அனுபவத்திலும் சரி, வயதிலும் சரி, இந்த அரங்கத்துக்கும் சரி, இந்த அவைக்கும் இந்த சபைக்கும் நான் சிறுபிள்ளை. என்ன பேச போகிறோம் உட்கார்ந்து? எனக்கு அன்பை தவிர எதுவுமே தெரியாது. நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னால் அன்பை மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும், வேறு எதுவும் என்னிடம் இல்லை. நீங்க என்ன கொடுத்தாலும் என்னால் அன்பை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்கின்ற ஒற்றை சிந்தாட்டத்தில் ஓடியவன் தான் இன்னைக்கு அதே தலைப்பில் பேசுவதற்கான ஒரு அருகலை கிடைக்கிறது. எதுக்கு இதை சொல்றேன்? எனக்கு வேறு ஒன்றும் வேணா, அதை விட அதை தேடிக்கிட்டே இருக்கேன். எப்படி வந்து அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து என்னை எல்லா இடத்துலையுமே நடந்து போன இடத்தை திரும்பி பார்க்காம நம்ம எங்கேயுமே நடக்க முடியாது. அது ஒரு பெரிய சவால் இந்த வாழ்க்கையில். அந்த மாதிரி எனக்கு என்னவோ தெரியல, இது உங்களை பேரை சொல்லி உங்களை பதிவு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் சொல்வது இல்லை. அது அந்த நேரத்தில் அதுவாகவே நிகழ்கிறது. நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார் என்பதை இந்த சபைக்கு முன்பு என்னை ஒப்படைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நான் இந்த இயற்கைக்கும் எனக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உள்ள இளைஞர்கள் இந்த எத்தனையோ கிராமங்களை நாம் முடங்கி கிடக்கிறார்கள். நான் அதற்கே சொல்றேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடையை அமைச்சு கொடுக்கணும். இப்போ என்னை விட வயதானவர்கள், என்னை விட வலுவான சிந்தனையாளர்கள், என்னை விட அனுபவம் இந்த மேடை அழகு. நீங்க யாருமே இல்லை என்றால் மேடை அழகு கிடையாது. எப்போதுமே சபை அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவை அழகாக இருக்க வேண்டும். அவைதான் ஒரு சபையை அலங்கரிக்கிறது. இதுதான் அடிக்கடி சொல்லிடுவேன். தனி மனிதனாக இங்கே வாழ்ந்து விடவே முடியாது. அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்துக்குடைய கூட்டு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஒற்றை நூலில் தொடங்குகிறது வாழ்க்கை. அதுதான் அன்பு என்ற ஒற்றை நூலில். ஆனால் இங்க சத்யநாராயணன் சித்தருக்கு இடத்துக்கு வரும்போது சித்தர்களை பற்றி பேச வேண்டும். எப்படி நம்மளுடைய வருவாய்த்துறை அதிகாரிக்கு எப்படி அந்த நாட்டம் இருந்ததோ, நானும் ஒரு நேரத்தில் பைத்தியம் முடிச்ச மாதிரி சித்தர்களை தேடி அலைந்து வந்தோம். எங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சித்தாந்தங்களும் சித்தர்களும் உழைவினார்களோ அங்கேயெல்லாம் என்னுடைய காலடி பட்டிருக்கிறார். அப்படியே போனால் நம்ம அடியும் போயிடணும் கூட கொஞ்சம் காலத்தில் என்னுடைய நண்பர்கள் பயந்தார்கள். எப்போதுமே பெரிய பட்டை கிளம்பி போயிடுறது ஒரு காய் வெட்டியை கட்டிக்கிட்டு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மானுடத்தின் மீது எங்கே இந்த மானுடம் என்னை வெறுத்து ஒதுக்குகிறது என்ற ஒரு பயம் வரும்பொழுது யாரிடம் சரணடைகிறது? இங்கே பக்தி எல்லாமே அலங்காரமாக இருக்கிறது, அன்பு மட்டும்தான் அலங்காரம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு மட்டும்தான் அமைதியாக இருக்கிறது. அப்போ அதை நோக்கி போகும் பொழுதுதான் எனக்கு இந்த சித்தர்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. இங்க சத்யநாராயண் சித்தருடைய அவருடைய மடியில் உட்கார்ந்து பேசுவது கூட எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. காரணம், அவங்க சொன்னாங்க தொடக்கத்தில் ஒரு வாகன ஓட்டி வந்து, அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா என்ற சொல்லுக்கும் அவன் பெயர் என் பிள்ளையின் பெயராக இருக்கிறது என்றால் இதெல்லாம் யார் சொல்லப்படும்? இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம தான் அதிசயங்களை விட்டு பார்ப்பதை ஓடிக்கிட்டே இருக்கோம்.
எங்கேயோ ஓடிடும். ஓஷோ சொல்லுவான், எந்த பக்கம் மல்லி கொடுத்து குடித்தாலும் கடலில் உப்பு இருக்கிறது, கடலில் உப்பு கரிக்குமா. ஆமா, அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய ஓஷோ எழுதிய மிகப்பெரிய தத்துவங்களில் ஒன்றானது எந்த பக்கம் மல்லி குடித்தாலும் உப்பு கரிக்கும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த ஒரு தத்துவம். என்ன எங்கு போனாலும் உங்க வாழ்க்கையை தான் வாழணுமே தவிர நீங்க ஓடி போனதால இன்னொருத்தர் வாழ்க்கையை வாழவே முடியாது. வாழ்க்கை என்பது உங்கள் சிந்தனைகளால் சித்தரிக்கப்பட்டது என்று ஓஷோ சொல்வதற்கத்தான் ஒத்த வரியில் சொன்னால், கடலில் எந்த பக்கம் மல்லி குடித்தாலும் உப்பு கரிக்கத்தான் போகிறது. அது அங்க ஓடி கரிக்கிறது இங்கே நின்று கரிக்கலாமே, நின்ன இடத்திலே வாழலாமேங்கிறது தான் அவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லுவோம். எனவேதான் இங்க வரும் பொழுது சித்தர்களை வெறுமனே நம்ம ஏதோ சித்தாந்தத்தையும் தன்னுடைய ஜீவனை அடக்கி ஆடுகிற ஒரு மனிதர்களாகவோ மாமனிதர்களாகவோ கடந்து போயிட முடியாது. சித்தர்தான் ரிஷிகளும் முனிவர்கள் என்னன்னா வேத சாஸ்திரங்களை அதிகமாக நம்பினார், அதில் உள்ளதை மட்டுமே நம்பினார். அதுதான் பெருசு என்று நம்பி அதன்படி வாழ தொடங்கினார், அதன்படி வழிநடத்த தொடங்கினார்கள். அதை கடவுளிடம் ஒப்படைத்து கடவுளுக்கும் அவர்களுக்கு உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துவதிலேயே முனைப்பாக இருந்தார்கள். ஆனால் சித்தர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தனக்குள் இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த மானுடத்தின் திறமையை, ஆற்றலை, சக்தியை, யோக நிலையை, அந்த ரசவாதத்தை வெளியில கொண்டு வருவதற்காக இவர்கள் தன்னுக்குள் தேட ஆரம்பித்தார். அப்படி கேடும்போது முனிவர்களையும் ரிஷிகளையும் பேசும்போது நீங்கள் சமஸ்கிருதத்தை விட்டு பேச முடியாது. ஏன்னா அதுதான் நேரடியாக தெய்வங்களோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஈடான மொழியை அங்க சமஸ்கிருதத்தை பேச போனா தமிழை நம்ம பேச வேண்டியிருக்கிறோம். ஏன்னா தமிழ்ல சொல்லாத சித்தங்கள் சித்தாந்தங்கள் எதுவும் இல்லை, சித்த வைத்தியங்கள் அவ்வளவு இருக்கிறது. அப்ப சித்தர்களை பேசும்போது சித்தர்கள் பக்தி வயப்பட்டவர்களா சக்தி வயப்பட்டவர்களா என்பதிலிருந்து தொடங்குகிறது சித்தாந்தம். பக்தி வயப்படும் என்பது கடவுளுக்கு என்ன பிடிக்கும், இதிகாசம் என்ன சொல்கிறது, புராணம் என்ன சொல்கிறது, கதைகள் என்ன சொல்கிறது, அதற்கு பின்னால் இருக்கும் இந்த புராணங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு இருக்கிறது, அவர்களுக்குள் போகிற அந்த ஒரு மிகப்பெரிய உருக்கத்தில் நாம் எப்படி கடந்த அந்த ஜோதிக்குள் நம்மளும் ஐக்கியமாகி பக்தி மயத்தில் நாம் மயங்கி நிற்க போகிறோம். அந்த சித்தர்கள் மட்டும்தான் தனக்குள் உள்ள அத்தனை சக்திகளை வெளியில கொண்டு வந்து அது மக்களுக்கு போய் சேர வேண்டும். சித்த வைத்தியங்களாக, யோகாசனங்களாக, ரசவாதங்களாக வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதால் தனக்குள் தேட ஆரம்பித்தார்கள். சொல்லி நம்மள மெய் மறக்க வைத்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 25 வருடங்களாக அதற்கு முன்பு இந்த ஆசிரமத்திலே குறித்து சித்தரை தரிசித்த ஒருவர் 25 வருடங்கள் கழித்து இங்க வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க சுற்ற முடிந்தது. ஆனா இந்த காலடியில் இருக்க சித்தர் இன்றுதான் அழைத்தார் என்றால் 25 வருடங்களாக அவரை பாடசாலைக்கு அனுப்பி இருக்கிறார், பல சித்தாந்தங்களை கற்று வர அனுப்பி இருக்கிறார். அப்பதானே இங்க பகிர முடியும், அதையெல்லாம் நமக்கு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. மிக மிக ஒரு அற்புதமான சொற்பொழிவை நம்ம கேட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல லைட்டா இருமும் போது 2 பக்கத்துல இருந்து வாட்டர் பாட்டில் வருது. அதுதான் அன்பின் மொழியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக இன்று அமைந்தது. அடுத்ததாக இந்த செலவு எந்த செலவு பல லட்சம் வாங்கிட்டு இருக்காரு, எந்த செலவும் இல்லை. அதனால சந்தனமாலையோட விடும். ராமன் காப்பித்தூள் நிறுவனத்தை தஞ்சாவூர்ல நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சித்தருக்காக பல விதங்கள்ல நிறைய விஷயத்துல உபயோகித்தாரதா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த கவிஞருடைய இந்த தலைப்பை கொடுத்து கவிஞர் பேசுறாருன்னா உண்மையிலேயே இவர் என்ன கருத்துக்களை இன்னைக்கு சொல்ல போறா ரொம்ப ஆவலோட நான் காலையில கூட நம்ம
பாம்பே ஸ்வீட்ஸ் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இவர் என்ன பேச போட்டார் இந்த தலைப்பில் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இவருக்குள்ள இவ்வளவு ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். இவர்களை வந்து இன்னும் திரையுலகம் சரியா பயன்படுத்தலையோ அப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ஆதங்கம் எழுது. சரியா சார் சொன்னார், இங்கே ஒரு ஒன்றிய செயலாளராக வந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படின்னு சொல்லி. அப்ப கவிஞரை பற்றியும் ஒரு ஆசைப்பட்டார் இல்லையா? எம்பியே கொடுத்தவர் எம்எல்ஏ கொடுக்க மாட்டாரா என்ன சித்தர்? ஓ, ஆன் டைம். ஹலோ மேம், ஆஃபீஸ் போவோம். டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க பர்ஃபெக்ட். சேஃப் அண்ட் செக்யூர். ஹே மாடர்ன், நீ மேக்ஸி. இது ஜூம் ஜூம் பறக்குற. செக் செக் செக். This is F-Taxi. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F-Taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது F-Taxi அதானே? F-Taxi இது நம்ம ஒரு டாக்ஸி.